அப்பா சிவபெருமானே வந்துட்டோம்ப்பா. ஏ அப்பா, இப்ப இந்த மலையை பத்தியும் நீங்க உங்களோட அனுபவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பேச போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போங்க. நிறைய வச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு பாருங்க. ராவணப்பாடி அப்படிங்கிற அந்த கோயில், ராவணனுக்கு ஒரு கோயில், அதுவும் குடவரை கோயில் அப்படிங்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பாக்குற எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. நீங்க அங்க போய் அந்த அதை வந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்ல, அது எப்படிப்பட்ட அனுபவம்? ஆக்சுவலி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறைய தெரிய வரும் இல்லையா? ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போய் நான் வந்து பல்லவாஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சு அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல்லவாஸ்க்கு கண்டெம்பரரிஸ் அவங்களுக்கு வந்து அவங்க டைம்லேயே வந்து இருந்த மிகப்பெரிய பேரரசு தான் வந்து சாளுக்கிய பேரரசு. அவங்க வந்து இந்த கர்நாடகா அந்த பக்கம் பாதாமி பக்கம் வந்து ஆட்சி பண்ணாங்க. ரெண்டு பேருமே பரம எதிரிங்க. பல்லவர்களுக்கும் வந்து சாளுக்கியர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ இவங்க பீரியடில் அவங்களுமே வந்து 1300-400 வருஷத்துக்கு முன்னாடி குடவரை கோயில்கள் எல்லாம் பல கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பாதாமி பட்டடக்கல் ஹைவோலில் வந்து இந்த ராவணப்பாடின்ற குடவரை கோயிலும் இருக்குது. ராவணனுக்கும் அந்த குடவரை கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அந்த குடவரை கோயில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 16 கரங்களோட வந்து நடராஜர் அப்படியே வந்து டான்ஸ் ஆடுற ஃபோட்டோ, அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு வந்து பல சிற்பங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து இந்த வரலாற்றுலையும் சிற்பக்கலையிலையும் ஆர்வம் இருந்தால் பாதாமி ஹைவோல் பட்டடக்கல்ல வந்து உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். ஓகே, ஒரு டெஸ்டினேஷனையும் சொல்லிட்டீங்க, ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்றவங்களுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாடியும் ஒரு கதை கண்டிப்பா இருக்கும். நீங்க முன்னாடியே ஆரம்பிக்கும் போது முருகன் தமிழுக்கான ஒரு கடவுள், அவருக்கான ஒரு பழமையான கோயிலே வந்து சமீபத்திலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கோயிலின் வரலாறுகள் கேட்கும்போது என்ன விஷயங்கள் இன்னும் நமக்கு வியப்பு ஏற்படும்? கோயிலோட பழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்வெட்டு வச்சு கடைசியாக, அதாவது முதல்ல யார் கல்வெட்டு பொறிச்சிருக்காங்களோ அந்த இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து கோயிலோட வயசை சொல்கிறோம், அதாவது கோயிலோட பழமையை சொல்கிறோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து கோயில் இருக்கிறதுக்கான வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் பெற்ற கோயில்கள் கற்றளிகளாக இருக்கும். அது வந்து 1000 வருஷம் பழமையானதாக இருக்குது. அதாவது அந்த இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம 1000 வருஷம் தான் பழமைன்னு சொல்லுவோம். பட் அது பாடல் பெற்ற கோயில்கள்னால் அந்த அப்பர் சுந்தர காலத்திலே வந்து, அதாவது 1300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து செங்கல் தலையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேபி அந்த பல்லவர் காலத்தில் செங்கல் தலையாக இருந்திருக்கும், சோழர் காலத்தில் வந்து அது கற்றளியாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அந்த பழமையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த போய் ஆராயும் போது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிய வரும். எல்லாரும் வந்து இந்த ட்ரெக்கிங்னு சொல்லும் போது வெள்ளையங்கிரி மலையை தவிர்த்துட்டு அந்த ட்ரெக்கிங்கை யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணமா பார்ப்பாங்க. ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெள்ளையங்கிரி அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்குமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்துகிட்டே ஆகணும். நிறைய வந்து ட்ரெக்கிங் போயிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து அகத்தியர் மலை வந்து 2 வாட்டி போயிருக்கேன். ஐ மீன் தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்க அந்த அகத்தியர் மலை. அது இல்லாமல் வந்து கொண்டராங்கி, அப்புறம் அந்த தலைமலை, அப்புறம் பர்வதமலை, அப்படி வந்து நிறைய மலை. ஈவன் கர்நாடகாவிலேயே நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கேன். ஈவன் ஹிமாலயாஸ்லேயும் ஒரு 2-3 ட்ரெக்கிங் போயிருக்கேன். பட் இந்த வெள்ளியங்கிரி மட்டும் எனக்கு கை கூடவே இல்லை. ஒரு வாட்டி அது வந்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்கள பிடிச்சி ஆக்சுவலி அரேஞ்ச் பண்ணி அதுவும் வந்து போக ஆரம்பிச்சாச்சு. நல்லாவே போச்சு. ஆனால் அன்றைக்கி சரி மழை, இருட்டு. 7 மலை இருக்கு இல்லையா வெள்ளியங்கிரி, அதில் 6வது மலை வரைக்கும் போயிட்டோம். பட் 7வது மலை வந்து அதுக்கு மேலே வந்து மழை நல்லா ஹெவியாக கொட்ட ஆரம்பித்ததால் அங்கே மேலே போகிறவங்கலாம் வந்து வழுக்குச்சு ரொம்ப இதுன்னு சொன்னதால் இந்த 6வது மலையில் வந்து கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி 3 மணி அந்த டைமோடு அப்படியே இறங்கி வந்துட்டோம். அது ஒன்றும் கை கூடவே இல்லை. இந்த வருஷம் கண்டிப்பாக கை கூட, இந்த வருஷம் போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஓகே, அதே மாதிரி எந்த தெய்வங்களை நம்ம கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ஜேர்னியில்? எப்போதுமே நம்மளோட காவல் தெய்வங்களா இருக்கலாம், அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பார்த்த வரைக்கும் எந்த தெய்வத்தை இந்த தமிழ் சமூகம் கொண்டாடாம விட்டுருச்சு? எனக்கு எப்படி உங்களுக்கு இந்த கேள்வி வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து தமிழ் சமூகம் கொண்டாடாமல் விட்ட தெய்வம்னா தவ்வை, அதாவது இந்த மூத்த தேவி மூதேவி எல்லாம் நம்ம சொல்கிற தவ்வையை தான் வந்து நான் சொல்லுவேன். பல்லவர் காலத்தில் ரொம்பவே புகழ்பெற்றிருந்த தவ்வை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்ச்சிக்கான ஃபெர்டிலிட்டிக்கான வந்து ஒரு கடவுளாக வந்து நம்ம கும்பிட்டு, ஃபெர்டிலிட்டிக்கான தெய்வம். ஆமாம் ஆமாம், அவங்க வந்து உருவ அமைப்பே அப்படி தான் இருக்கும். பெருத்த வயிறு, பெருத்த மார்பகம், இப்படி தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்துருக்கிறதுவே நிறைய கோயிலில் வந்து இன்னுமே பார்க்கலாம், வந்து மூலையில் வச்சுருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு வெளியில் வடமேற்கு மூலையில் வந்து இந்த
இந்த தெய்வத்தை வச்சிருப்பாங்க. இல்லை ரோட்டோரத்தில் பார்க்கலாம், வயல்வெளிகளில் பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் 1300 வருஷம், ஈவன் 1000 வருஷம் முன்னாடி வரைக்குமே வந்து புகழ்பெற்று இருந்த கடவுள் அவங்க. நம்ம தமிழ் கடவுள் மூத்த தேவி, தவ்வை அப்படின்னு சொல்லுவோம், ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து நம்ம ரொம்பவே ஒதுக்கி வச்சுட்டோம். இப்போ யாரும் வந்து அவ்வளவா வந்து கும்பிடுறதில்ல. ஓகே, நீங்க சொல்றீங்க ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தையா இப்ப மாறிடுச்சு. அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தை வணங்கினா என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இந்த இடத்துல. இந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தை நாங்க வந்து நம்ம போற்றணும், ஆனா நம்ம போற்ற தவறிட்டோம் அப்படிங்கும் போது எந்த விஷயத்த நாம நாடி போனா அந்த தெய்வம் கொடுக்கும்? வளமை தான். ஸோ வளர்ச்சி தான் வந்து அந்த அந்த தெய்வத்தோட இதுவே வந்து வளர்ச்சி, வளமை அப்படின்றது தான். உங்களுக்கு வந்து நெல் விளையிறதா இருக்கட்டும், உங்களுக்கு சாகுபடி ஆகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இதுவாகிறதுக்கும், ஃபெர்டிலிட்டிக்கும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே தான் வந்து அந்த தாய் தெய்வம், மூத்த தெய்வம், தவ்வை. இப்ப நீங்க பல்லவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அதே மாதிரி சோழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனுக்கு கோயில்கள் அமைத்தது, பிரம்மாண்டமான கோயில்கள் அமைச்சதுன்னா அது சோழர்கள் தான். எந்த அளவுக்கு போட்டி போட்டு இவங்க வந்து இந்த கோயில்களையும் அதன் கட்டமைப்பையும் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதுவும் வந்து ஒரு நல்ல கேள்வி. இது பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் தான் கோயில் கட்டடக்கலையே தமிழ்நாட்டில் வந்து தோக்குறதே. 1300 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசம்மன் தான் வந்து இந்த கட்டடக்கலையே காஞ்சிபுரத்தில் வந்து ராஜசம்மன் கட்டின முக்கியமான 3 கோயில்கள்னால் கடற்கரை கோயில் ஒன்று சொல்லலாம், பனமலை தாளகிரீஸ்வரர் கோயிலை சொல்லலாம், 3வது மிக முக்கியமான கோயில், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். கிட்டத்தட்ட அது வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு கோயிலை பார்த்தா 100 கோயிலை பார்த்ததுக்கு சமம். அவ்வளவு வந்து அங்க ஆலயங்கள், சிற்றாலயங்கள் உள்ளேயே இருக்குது. ஸோ ஈவன் ராஜராஜனுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அதாவது இந்த கோயிலை பார்த்துட்டு தான் வந்து அந்த பெரிய கோயிலே கட்டியிருக்காரு. அது வந்து அவர் வந்து நம்ம தஞ்சை வந்து பெரிய கோயில் சொல்கிறோம், ராஜராஜன் தஞ்சை வந்து பெரிய கோயிலை கட்டின ராஜராஜனே வந்து இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கச்சிப்பேட்டு பெரிய திருக்கற்றளி அப்படின்னு வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சுக்க. அந்த கல்வெட்டு இன்னுமே வந்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா பல சிறப்புகளை வாய்ந்தது. அதில் இன்னொன்று முக்கியமான சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கிய மன்னனுக்கும் பல்லவர்களுக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நரசிம்ம பல்லவன் அங்கே போய் வாதாபியெல்லாம் எரிச்சிட்டு வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு வந்து அவனுக்கு பட்டப்பேர்லாம் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா. ஸோ அங்கேருந்து வந்து விக்ரமாதித்யன் அப்புறம் வந்து சாளுக்கிய நாட்டு மன்னர் வந்து படையெடுத்து வந்தாங்க. நம்ம இங்க அதாவது கொஞ்சம் வந்து தடுமாற்றமான காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இங்க வந்திருக்கான். உள்ள வந்து அவன் வந்து காஞ்சியை கைப்பற்றிட்டான். வந்து கைப்பற்றிட்டு இவன் வந்து வாதாபியை வந்து அவன் எரிச்ச மாதிரி, நரசிம்ம பல்லவன் எரிச்ச மாதிரி நானும் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கான். பட் இந்த கோயிலோட அழகையும் அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறதுலே பெரிய விமானம், அதாவது அந்த காலத்தில் வந்து பெரிய விமானம் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகான கோயில். அந்த அழகான கோயிலை பார்த்துட்டு அதில் மயங்கி அதுக்கு பொண்ணும் பொருளும் வாரி அரிச்சிட்டு காஞ்சியை அழிக்காமல் விட்டுட்டு போனான். ஓகே. ஸோ அந்த கோயிலால் அந்த வந்து போரே வந்து நின்றுச்சு. அதாவது காஞ்சி அழிபடாமல் காப்பாற்றிய கோயில்னு அதை சொல்லலாம். இப்ப நீங்க நிறைய நம்ம பல்லவர்களா இருக்கட்டும், சோழர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்களே அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ப்ரௌடா இருக்கும்ல. அது எப்படி அது அந்த ப்ரௌட் மூமெண்ட்னா நீங்க எதை சொல்லுவீங்க? மொமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த கோயில்கள் தான், இந்த பழைய கால கோயில்கள். எங்கே போனாலும் நீங்கள் வந்து தடுக்கி விழுந்தா வந்து கோயில்கள் இருக்குது. தடுக்கி விழுந்தா வந்து இங்கே நான் இருக்க இடம் வந்து இந்த மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க சித்தாலப்பாக்கம் சுற்றி 10 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து 10 கோயில்கள் பழமையான கோயில். தேனுபுரீஸ்வரர் கோயில் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான வந்து சோழர் காலத்திய கோயில், சுந்தர சோழன் கட்டினதாக சொல்லப்படுறது கஜபிரஷ்ட கோயில். அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து மாம்பாக்கம் போனீங்கன்னா வந்து அங்கே முருகநாதேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், ரொம்ப குட்டி கோயில். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதிஷ்டானத்தில் வந்து ராஜராஜ சோழனோட கல்வெட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் தையூர் பக்கம் போனீங்கன்னா செங்கல்மானீஸ்வரர், இந்த பக்கம் ஈஸ்வரர் மாதிரி நம்மளை சுற்றி நம்ம சுற்றுப்புறத்திலே ஏகப்பட்ட கோயில்கள், பழைய கோயில்கள் கவனிக்கப்படாமல் இருக்குது. இதுதான். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், உங்க இதுலயுமே அது பார்த்துருக்கேன். ஆணுறுப்பு வடிவுல சிவபெருமானோட ஒரு ரூபம் இருக்கிற ஒரு, அந்த ஊர் பேர் எனக்கு சரியா தெரியல, ஆனா நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. அத நீங்க நேரடியா பார்த்த அந்த அனுபவம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாரும் வந்து லைட்டா என்ன இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. குடிமல்லம் அப்படின்ற ஊர் ஆந்திரால இருக்கு. நம்மளோட பார்டர் தான், திருப்பதிக்கு பக்கத்துலயே தான். ரேணிகுண்டால இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். குடிமல்லம் இந்த இடத்துல தான் வந்து இந்த கோயிலை பார்த்தேன் நான். ரொம்பவே பழைய லிங்கம் அது.
இந்த லிங்கத்திலேயே வந்து ஒரு மனுஷ முகத்தோட வந்து நிக்கிற மாதிரியே ஈவன் வந்து அந்த மனுஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமான முகலிங்கம் சொல்லுவாங்க. இது முகமே இல்லை, ஆக்சுவலி மனுஷனே அந்த லிங்க உறுப்புல வந்து அப்படியே வந்து இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பழமையான கோயில், பல்லவர்களோட பங்களிப்பும் அந்த கோயில்ல இருக்கு. நிறைய கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா அங்க ஆந்திராலேயே இருந்தாலுமே வந்து தமிழ் கல்வெட்டுகள் நிறையவே இருந்தது அந்த கோயில்ல பார்த்தேன் நான். அதே மாதிரி விஜய வரதராஜ பெருமாள் கோயில், அது வந்து பயங்கர பாலடைஞ்சு அந்த வீடியோ போட்டிருந்தீங்க. அதோட ரிசல்ட் வந்து பயங்கரமான ஒரு ரிசல்ட்டா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மேல்மருத்தூர் பக்கத்துல இருக்க பாபுராயன்பேட்டையில இருக்க விஜய வரதராஜ பெருமாள் நான் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆக்சுவலி கோயில் கோபுரம் ஃபுல்லாவே வந்து செடி கொடிங்க மலைச்சு அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருந்துச்சு. ரொம்ப பழஞ்சு போயிருந்துச்சு. அது 500 வருஷம் பழைய கோயில். காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலை வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒருத்தர் கட்டியிருக்காரு அதை. அப்போ உள்ளே போகிறதுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக செடி கொடி மலைச்சு எல்லாம் இதுவாகி அது ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டிருந்தேன். அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கண்ணாபின்னான்னு இருந்துச்சு. நிறைய பேர் மக்கள் வந்து அது ஈவன் வந்து வெளி ஸ்டேட்லேருந்துலாம் கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறோம், டெம்பிள் வந்து க்ளீன் அப் பண்ணுறோம், எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்லாம். ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து அதை கிரியேட் பண்ணோம். அப்புறம் வந்து அந்த கோயில்லையே வந்து உழவார பணி பண்ணுறதுக்கெலாம் வந்து நாங்கள் அப்ரோச்லாம் பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் எதுவும் நடக்கலை. பட்டு அந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒருத்தங்க கேஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த கேஸுக்கான வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே ஒன்று வந்து ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறையே வந்து அதை க்ளீன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சிறு தெய்வங்கள் வழிபாடு நம்ம ஊர்ல ரொம்ப காலமா இருக்கு. பெரிய தெய்வங்களை வந்து புராணத்துல உள்ள கடவுள்களை நம்ம வழிபட்டதை விட சிவனா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், இவங்களை வழிபட்டதை விட சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் உங்களுக்கு? சிறு தெய்வங்கள் நிறைய வந்து பெரு தெய்வங்களோட சேர்த்துட்டோம் நம்ம. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா கொற்றவையே வந்து தமிழர் கடவுள், போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து தனி கடவுளாக தான் இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சிவன் பார்வதி ஆக்கி, அப்புறம் வந்து விஷ்ணு துர்கை ஆக்கி, ஸோ அப்படி தான் வந்து கொற்றவை வந்து அங்கேருந்து தனியாக வந்து அப்படியே வந்து நம்மளோட வந்து பெரு தெய்வங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கால மாற்றத்தால் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சிறு தெய்வங்கள்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஐயனாரை சொல்லலாம். ஐயனார் சிற்பங்கள்லாம் பழைய கோயிலில் ஒன்றும் கூட பார்க்கலாம் நம்ம. அப்புறம் இந்த சப்தமாதர்கள், ஸோ வராகி, வைஷ்ணவி அவங்களோட சிற்பங்களுமே வந்து பழைய கோயில்கள் நிறைய பார்க்கலாம். இந்த டிராவல் எதை நோக்கி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? மனசுக்கு நிம்மதியை தருது. ட்ராவல் நான் மட்டும் பண்ணாமல் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில இடத்துங்களாம் போயிட்டு வந்துட்டு அது நல்லா இருந்துச்சு, வந்து பசங்களை சேஃபாக கூப்பிட்டு வரலான்னா வந்து நான் ஃபேமிலியோட அந்த வந்து இடத்துக்கு வந்து போய் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் வந்து பருவதமலை போகும்போது என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து 6 வயசு 5 வயசு 6 வயசு தான். என் பொண்ணுக்கு வந்து அப்போ வந்து ஒரு 12 வயசு. ஸோ அது 2 வருஷம் முன்னாடி. ஸோ நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன். ஸோ எவ்வளோ சேஃபாக இருக்குது, எப்படி கூப்பிட்டு போகலான்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவங்களையும் வந்து பயணத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்குமே வந்து ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரஸாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த பயணம். ஓகே, ஏன்னா பருவதமலையோட ஹைட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அது வந்து நான் யோசிச்சேன், இவ்வளோ பெரிய மலை, ஏன்னா நீங்கள் பலரும் அதை வந்து இவ்வளோ இத்தனை மீட்டர்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டோட போட்டுருந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? பர்வதமலை எப்படின்னா ஒரு மலையோட சிறப்பை வந்து அதோட உயரத்தால் மட்டும் வரல. நீங்கள் பர்வதமலை வந்து அந்த உயரத்துக்கு நான் அப்புறம் வரேன். உயரம் கம்மியாக இருந்தாலும் அதோட சிறப்பை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ அட்வென்ச்சரஸான பயணம். இப்போ போகிறத விட வந்து முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போகிறது ஒன்றுமே கஷ்டம். என்னோட கசின் பிரதர்லாம் வந்து அப்பயே போயிருக்கார் 95ல். அவர்லாம் வந்து அப்போ அதை கதையாக சொல்லுவார். அவ்வளோ கஷ்டமான பயணம் அது. இப்போ கொஞ்சம் சுலபமாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பர்வதமலையோட ஹைட்டை வந்து 4560 அடி அப்படின்னு வந்து நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஈவன் வந்து கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் போர்டே இருக்கும், அதுவே வந்து அப்படி தான் போட்டிருக்கும். பட் அதோட உயரம் கிடையாது. நீங்கள் உயரத்தை பார்க்கணுன்னா ஜஸ்ட் வந்து கூகுள் மேப்ஸ் போயிட்டு வந்து இந்த டெரைன் ஆன் பண்ணிங்களாலே உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ அடின்றது அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடும். ஸோ பர்வதமலையோட உண்மையான உயரம் பார்த்தீங்கன்னா 2500, 2600, 2700, இந்த 2700 அடிக்குள்ளே தான். ஸோ அது வந்து இந்த ஜவ்வாது மலைத்தொடரோட ஒரு பகுதி தான் அந்த மலையும். ஜவ்வாது மலையோட அதிகபட்ச உயரமே வந்து இந்த பர்வதமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உயரத்தோட கம்மி தான். அதாவது 4500 சொல்கிறோம் இல்லையா, அதோட கம்மி தான். ஸோ பர்வதமலையோட உண்மையான உயரம் 2600, 2700 அடி தான். பல பேருக்கு இது வந்து
ஆச்சரியமா இருக்கும், பல பேருக்கு இது கேள்வியாவும் இருக்கும்ல. அது எதிர்கொண்டீங்களா அந்த விஷயங்கள் எல்லாம்? ஆமா ஆமா, நிறைய பேர் வந்து இதை வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, இந்த இடத்துல அங்க இருக்கு, அந்த இடத்துல எப்படி இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு தான் தெரியுது இல்லையா, நம்ம வந்து கூகுள் மேப்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க வந்து ஈஸியாகவே வந்து அந்த ஹைட்டை வந்து, உண்மையான ஹைட்டை வந்து நீங்க ஈஸியாக ஓகே. இப்போ நீங்க அதர் ஸ்டேட்ஸுக்கும் டிராவல் பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது எப்போதுமே நமக்குள்ள ஒரு ஒப்பீடு இருக்கும்ல, நம்ம ஊரு அப்படிங்கிற அந்த ஒப்பீடு இருக்கும்ல. எந்த விஷயம் ஓகேப்பா நம்மள்ட்ட இவ்வளவு விஷயம் இருக்கா, இத பார்க்கும்போது இதானே இதை விட பயங்கரமா இருக்கு அங்க அப்படின்னு எந்த விஷயம் உங்களை யோசிக்க? கர்நாடகா, மகாராஷ்டிரலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அங்கெல்லாம் வந்து ட்ரெக்கிங் ஸ்பாட் வந்து நிறைய இருக்குது. அந்த ரீசெண்டாக ஒன்று போனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மகாதேஸ்வரன் மலை. மலை மகாதேஸ்வரன் மலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் தான், இந்த சேலம் மேட்டூருக்குலாம் பக்கத்துலேயே இருக்குது. நிறைய பேர் மேட்டூர்லேருந்து, சேலத்துலேருந்து, நிறைய பேர் தருமபுரியிலேருந்துலாம் வருவாங்க அங்கே. பட் கர்நாடகா அது வீரப்பனோட பகுதியும் கூட, பக்கத்துலேயே தான் வந்து வீரப்பனோட பிறந்த இடமான அந்த ஊருமே இருக்குது. ஸோ அந்த மலை மகாதேஸ்வரன் மலையிலேருந்து நம்ம ட்ரெக் பண்ணி தான் வந்து நாகமலை என்ற இடத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு. ரொம்பவே அருமையான ட்ரெக்கிங். நம்ம அதுக்கு வந்து ஒரு 2 days முன்னாடியே வந்து இந்த கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 200 rupees கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மலைக்கு போய் அந்த நாகமலை உச்சிக்கு போயிட்டு வர முடியும். அது இல்லாமல் அங்கேயே கர்நாடகாலேயே பார்த்தீங்கன்னா கொடச்சாத்ரி இருக்குது, நரசிம்ம பர்வதா இருக்குது, அப்புறம் வந்து குக்கே சுப்பிரமணியா ட்ரெக்கிங் இருக்குது, நிறைய ட்ரெக்கிங் இருக்குது. கண்டிப்பாக. கடைசியாக ஒரு கேள்வி, எப்போதுமே இந்த மலை சார்ந்த பகுதிகளுக்கு போகும்போது, ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கும்போது ஒரு சில கதைகளை உலாவிக்கிட்டே வரும். இங்க சித்தர்கள் இருக்காங்க, இந்த மலைக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு, அது மாதிரி நீங்க கேட்டு இது மாதிரியான ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கிறது எந்த எந்த மலைக்கு போனப்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு? அகத்தியர் மலையை சொல்லலாம், பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழ் பிறந்த இடம், அகத்தியர் தமிழை உருவாக்கின இடம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அகத்தியர் மலை, பொதிகை மலையை சொல்லுவாங்க. ரொம்பவே அட்வென்ச்சரஸான பயணம் அது. 3 நாள் பயணம். 2வது நாள் தான் வந்து அகத்தியரை போய் பார்ப்போம். முதல் நாள் ஏறி காட்டுக்கு நடுவில் வந்து இந்த இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இது இருக்கும், டென்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அகத்தியரை தரிசிக்க போவோம். ஸோ அது ரொம்பவே வந்து சிறப்பான பயணம் அது. மேலே போய் அந்த குரு முனிவர்னு சொல்கிற அகத்திய முனியை தரிசிக்கும் போது நம்ம உடலெல்லாம் செலுத்து போவோம். அவ்வளவு வந்து அட்வென்ச்சரான பயணம். அண்ட் அட்டைய பயம் அது வந்து மறக்கவே முடியாது. எனக்கு ஆக்சுவலி அட்டை உடம்பெல்லாம் ஏறிடுச்சு, மேலெல்லாம் ஏறிடுச்சு. பட் அது வந்து ரொம்பலாம் ஒன்றும் பயப்படுத்தல. அது அட்டை உறிஞ்சிற ரத்தமே எல்லாமே கெட்ட ரத்தம் தான் சொல்லுவாங்க. ஈவன் வந்து இந்த நம்ம கூட வர கைட்ஸ்லாம் வந்து இந்த புகையிலையும் எண்ணெயும் கலந்து ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த அட்டை கீழே விழுந்துடும். ஸோ ரொம்பவே சிறப்பான பயணமாக இருந்துச்சு அந்த அகத்திய மலை பயணம். ஓகே. நீங்கள் வந்து இன்னும் நிறைய கோயில்கள், நிறைய நீங்கள் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வீடியோவாக இல்லாமல் பலரையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. A few minutes later. ஏப்பா சார் 20 நிமிஷம் இறங்கி மேல போனதை விட இறங்குனது நல்ல வேலை, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம். ஒரு மீ ட்ரெக்கிங் உங்க கூட போனது, அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டது பல பேருக்கும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். அதே மாதிரி இந்த ஔடத மலையை யார் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் ஏறலாம், அதுக்கு நான் கேரண்டி, ஏன்னா நானே ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி நன்றி.